ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்த இந்தியா பாகிஸ்தான் போட்டி வழக்கம் போல மற்றொரு ஒன் சைடு மேட்சாகவே நடந்து முடிந்திருக்கிறது. இந்தியாவுடன் விளையாட மாட்டோம் என்று அடம் பிடித்ததால் நிச்சயம் இந்தியாவுக்கு இந்த போட்டியில் பாகிஸ்தான் அழுத்தம் கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் 61 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியாவை வெற்றி பெற வைத்து மீண்டும் ஒருமுறை தங்களுடைய வீக்னஸை பாகிஸ்தான் வெளிப்படுத்தி இருக்கிறது. இந்நிலையில் இந்தியா எளிதாக வெற்றி பெற்ற இந்த போட்டியில் மைதானத்திலேயே ஹர்திக் பாண்டியா குல்தீப் யாதவுடன் சண்டைக்கு சென்றிருக்கிறார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. 18வது ஓவரின் 2வது பந்தை ஹர்திக் வீசினார். அதை எதிர்கொண்ட ஷகின் அஃப்ரிதி லட்டு போல கேட்ச் ஒன்றை கொடுத்தார். எல்லைக்கோட்டுக்கு அருகில் நின்றிருந்த குல்தீப் கேட்சை தவறவிட்டதுடன் அந்த பந்து சிக்சர் செல்லவும் காரணமாக அமைந்தார். ஆனால் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை. சொல்லப்போனால் அதே ஓவரிலேயே விக்கெட் எடுத்து போட்டியை வெற்றிகரமாக ஹார்திக் முடித்து வைத்தார். பின்னர் ஆட்டம் முடிந்து இந்திய வீரர்கள் கைகுலுக்கிக் கொண்ட போதுதான் அந்த சம்பவம் நடைபெற்றது. குல்தீப் கை கொடுக்க வந்தபோது அவரை கடுமையாக ஹார்திக் திட்டினார். அவருக்கு ஆதரவாக கேப்டன் சூர்யாவும் பாராமுகமாக குல்தீப்புடன் கை குலுக்கினார். இதனால் குல்தீப் சோக முகத்துடன் காணப்பட்டார். தற்போது இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் ஹார்திக் பாண்டியாவை கடுமையாக கடிந்து கொண்டதுடன் அவருக்கு பகிரங்க எச்சரிக்கை விடுத்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஹார்திக் பாண்டியா களத்தில் இதுபோல ஏகப்பட்ட முறை நடந்து கொண்டுள்ளார் என்பதால் அவர் மீது பிசிசிஐ நடவடிக்கை எடுக்குமா என்பதை காத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.